ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம 14வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் 5வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பகவான் இந்த அத்தியாயத்தில் இந்த முக்குணங்களை பற்றி சொல்ல போகிறதா சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இன்னும் அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கல. வெறுமை இதுக்கு முன்னாடி பிரகிருத்தியிலேருந்து விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது தான் இந்த முக்குணங்களும். அதனால தான் ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியுது சம்சாரத்தில். ஏன்னா ஆத்மா ஒவ்வொரு பிறவியும் தன்னோட கர்மத்தை கழிக்கிறதுக்காக ஒரு உடல் எடுக்கும்போது அந்த உடலோட இணை பிரியாமல் இருக்குது. ஏன்னா மூல பிரகிருத்தியிலேருந்து தான் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களால் தான் உடல் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த உடலை தான் ஆத்மா எடுத்துக்குதுன்றதுனால இந்த முக்குணங்கள் ஆத்மா கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குன்றது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 6வது ஸ்லோகம் தொடங்கி பகவான் இனிமேல் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த முக்குணங்களை பற்றி தனித்தனியாக விவரித்து சேர்த்து எல்லாமே நமக்கு சொல்ல போகிறாரு. அதனால் ஏன்னா எப்படி ஒவ்வொரு குணமும் நம்ம தாக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளோட வாழ்வை அமைச்சிக்க முடியும் இல்லையா? அதனால் பகவான் அதை பற்றி ரொம்பவே விவரமாக எடுத்துரைக்க போகிறாரு. கேட்கலாம். இப்போ 6வது ஸ்லோகம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. அனக, ஹே அனக அப்படின்ட்டு முதல்ல அர்ஜுனனை கூப்பிட்றாரு பகவான். அனக அப்படின்னா குற்றமற்றவனே அப்படின்ட்டு. எதனால் எங்கள் அர்ஜுனனை குற்றமற்றவனேன்னு பகவான் சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ தூரம் பகவான் அறிவுரைகள்லாம் எடுத்து கூறும்போது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டுலாம் எதுவும் அந்த அகம்பாவம் அகங்காரம்லாம் இல்லாமல் ரொம்ப பொறுமையோடு பகவான் சொல்கிறத கேட்டுட்ருக்கிறதுனால தான் பகவான் ஹே அனகன்னு சொல்லி தத்ரனா அங்கே எங்கே அப்படின்னா சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய அந்த முக்குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 குணங்களுக்குள்ள சத்வம் நிர்மலத்வாத் இந்த சத்வகுணமானது குற்றமற்றது. இப்போ இந்த சத்வகுணத்துக்கு என்ன குற்றமற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மாவுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அதாவது ஆத்மா அறிவே உருவமானது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய அந்த அறிவையும் அனுபவத்தையும் இந்த சத்வகுணம் மறைக்கவே மறைக்காது. இப்படின்னு சொல்லும்போதே நமக்கு என்ன தெரியுது, ரஜோகுணமும் தமோ குணமும் அதை மறைக்குது அப்படின்னு தெரிய வருது. அதனால் சத்வகுணத்துக்கு அந்த குற்றம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிரகாசகம், ஆத்மா ஒளிவிட செய்யும். எப்படி அப்படின்னா, அது ஆத்மாவுடைய அந்த ஞானத்தையும் அனுபவத்தையும் மறைக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுவும் ஆத்மாவுக்கு அறிவை சேர்க்கும், சுகத்தையும் சேர்க்கும். அனாமயம்னா நோயற்ற வாழ்வை கொடுக்கும். இப்போது இதுதான் அப்படின்னா, இப்போது சத்வகுணத்தை பகவான் இவ்வளோ சொல்லிட்டு வராரே, ஆனால் அதே சமயம் முக்குணங்கள் தான் இந்த ஆத்மாவை சம்சாரத்தில் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு பார்த்தா என்ன தான் நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த நல்ல விஷயங்களுக்கும் சில இந்த சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக இருக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறது போல் அதுபோல் இந்த சத்வகுணத்துக்கும் என்ன அப்படின்னா, சுகசங்கேன இன்பத்திலேயே பற்றுதலை ஏற்படுத்தும், ஞான சங்கேன ஞானத்தில் பற்றுதலை ஏற்படுத்தும். இப்போ இந்த சுகத்திலையும் ஞானத்திலையும் பற்றுதலை ஏற்படுத்தி பத்னாதி சம்சாரத்தில் கட்டுப்படுத்திடும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் நம்ம தப்பான விஷயங்களை நோக்கி, அதாவது சாஸ்திரம் ஒப்புக்கொள்ளாத விஷயங்களை நோக்கி நம்மளை போகிறதுக்கு தூண்டும். ஆனால் சத்வகுணம் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் அந்த இன்பத்தில் பற்றுதலை ஏற்படுத்தி ஞானத்தில் பற்றுதலை ஏற்படுத்தி அப்போ நமக்கு என்ன ஆகும், அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கலாம், இன்னும் பல ஜென்மம் எடுத்தாலும் தப்பில்லை போல் இருக்கே அப்படின்னு நமக்கு தோணிடும். ஆனால் என்ன ஆகும்னா, நமக்கு என்னதான் சத்துவம் மட்டுமே நமக்கு இருக்க முடியாது இல்லையா, ரஜோகுணம் தமோ குணமும் இருக்குது. அப்போ இந்த சத்வகுணத்தோட அந்த தாக்குதல் மட்டும் இல்லாமல் ரஜோகுணம் தமோ குணத்தோட தாக்குதலும் சேர்த்து நம்ம பாவ புண்ணியங்கள்லாம் ஆகி திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சத்வகுணமும் நல்லது தான் அப்படின்னாலும் அதுவும் இன்பத்திலையும் ஞானத்திலையும் பற்றுதலை ஏற்படுத்தி பத்னாதி நம்மளை இந்த சம்சாரத்தில் தான் கட்டி போடுது அப்படின்றது இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த முக்குணங்களை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.